தற்போது விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உரையாற்றுகிறார். அதன் நேரலையை தற்போது பார்க்கலாம். என்றைக்கு இருந்தாலும் அந்த பிரிட்ஜை முடியாவிடம் விஜயகாந்த் என்பது நிச்சயமாக உறுதியாக சொல்கிறேன். பாலம் தரணும், அவசர போக்குவரத்தில் கட்டுறாங்க, ஆனால் பாலம் நல்லபடியாக வர வேண்டும் என்பதை தெளிவாக சொல்கிறேன். ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, நீங்க வெடிக்க டப்புங்க, அதாவது இதை நினைக்கும் பொழுது எப்படி இருக்குன்னா, தில்லா நம்பர் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் சிவாஜி நாகேஸ்வரன் வரும், சின்ன வெடி சேர்த்து பேச்சு தான் அவருக்கு வாசிக்கிற தலைப்படும், ஐயோ ஐயோ ஐயோன்னு. அது மாதிரி தான் எனக்கும் கொஞ்ச நேரம் இருக்கட்டுமே, நிக்கட்டுமா இல்லை பேசணுமா? நிக்கட்டுமே. இருட்டு பயப்படாம பார்த்துட்டீங்கல்ல, இனிமேல் என்ன எல்லாம் எங்கே பார்த்தாலும் வெளிச்சம் எல்லாம் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போடுறதுக்காக ரெடியாக இருக்காங்க. எல்லா பக்கமும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். எதா இந்த திறந்து வச்சுட்டு வந்துக்கிறேன். புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் தனது சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு பணியிலே நடைபெற்ற பணிகளுடைய புதிய கட்டிட திறப்பு விழாவை தற்சமயம் செய்து வைக்கிறார். புரட்சி கலைஞர் கேப்டன். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உரையாற்றிக் கொண்டு வருகிறார். நேரலையை தற்போது பார்க்கலாம். அழகாபுரம் மோகன்ராஜ் அவர்தான் போராடி எல்லா எம்எல்ஏக்கும் வாங்கி கொடுத்தார். திரும்ப சட்டமன்றத்துக்குள்ள போகலாம். முதல் கேள்வி என்ன கேட்டாங்க, மணலூர் பிரிட்ஜை பத்தி கேளுங்க அப்படின்னு வெங்கடேசிட்ட கேட்டேன். நடைமுறையிலே நடக்கணும் அப்படிங்கிற. அப்ப அவர் கேட்கும்போது மோகன் உங்க ஊர் மந்திரி மோகன் தான், நான் தான் கொண்டு வந்தேங்கிறார். மோகன் அவர்களே, எச்சரிக்கையால் செய்கிறேன் விஜயகாந்த். நீங்க எப்படி எல்லாம் தேர்தலுக்காக கெஞ்சினீங்க, அதெல்லாம் சொல்லி காட்ட விரும்பல. ஆனால் இன்னும் அதற்கு சாட்சி பிரம்மகுண்டத்தை சாட்சி. நான் பிரம்மகுண்டம்ங்கிற பேரு பார்த்தாலே உங்களுக்கு பயம் இருக்குல்ல, பயந்துக்கிறேன். ஆனா நிச்சயமாக நீங்க அடுத்த தடவை நான் வர விட மாட்டேன் விஜயகாந்த் என்பது உறுதியாக சொல்லுகிறேன். அண்ணாதிமுக ஆட்சியில் அண்ணாதிமுக கட்சியில் தான் ஆட்சியில் இருக்கா, அவருக்கு என்ன செய்யணுமோ அதற்காக எந்த இதுவும் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுவேன். ஆனால் கூட்டணியை பற்றி எல்லாம் முடிவு பண்றாங்களே, என்ன சொல்லுவார் என்ன சொல்லுவேன். அதே போல பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, நீங்கள் யாரும் பைட்டு கொடுங்க நட கேட்காதீங்க. தயவு செஞ்சு இங்க என்ன எடுக்கோ அதை எடுத்து, ஏன்னா நான் பைட்டு தர மாட்டேன். ஏனென்றாலும் நீங்க தானே முன்ன சொன்னீங்க, விஜயகாந்த் பத்திரிகையாளர்கள் ரொம்ப திட்டுவார், நீங்க தானே கேஸ் கொடுத்தீங்க, அடிச்சீங்க. என் தொண்டர்கள் 1 மாசம் இருந்தாங்க, அன்னைக்கெல்லாம் நீங்க எங்க போறீங்க? ஆக என் தொண்டர்கள் எல்லாம் 1 மாசம் ஜெயில இருந்தாங்களே, அன்னைக்கு நீங்க எங்க போறீங்க? எல்லா பத்திரிகையாளர் டெய்லி தினந்தோறும் சின்ன தீவிர போட்டதுன்னா உங்களுக்கு எல்லாம் பேட்டியை கொடுக்கும்போது என்னை வருத்தப்படுகிறேன், கோச்சுக்கிறேன். ஏன்னா இவ்வளவு நேரம் முன்னாடி நான் கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், உங்களை எல்லாரும் தயவுசெய்து. ஆனால் ஏன் இதெல்லாம் கையெழுத்து கும்பிட்டு கேட்கலாம்? என்னுடைய தொண்டர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இந்த நாட்டில் கொலை செஞ்சவங்க 15 நாள்ல நிச்சயம் விடுதலை, அதாவது ஜாமீன் கொடுக்கலாம். ஆனா 1 மாசம் தொண்டர்கள் இருந்தார்களே, அப்படியே ஜாமீன் கொடுக்க மறுத்து விட்டார்களே. ஏன் இந்த நிதி அரசர்கள் ஏன் ஜாமீன் கொடுக்கவில்லை? அதெல்லாம் கேட்டா போடுங்க, அதை விட்டுருங்க, அதை பின்னாடி சொல்றேன். ஏன்னா பொதுக்கூட்டத்தில் நான் பேச முடியாதுல்ல, பொதுக்கூட்டத்தில் நான் பேச முடியாதுன்னு சொல்லுகிறேன். பொதுக்கூட்டத்தில் பேச முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாராளுமன்றத்தில் முடக்கமா 20,000 கோடி ரூபாய்க்குள்ள அதெல்லாம் முடங்கியிருக்காங்க. யார்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். என்னன்னு கேட்டா இவங்க மாத்திரம் போய் முடக்குவாங்களாம் பாராளுமன்றத்தை. சிதம்பரம், கார்த்திக் சிதம்பரம் இந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க, 20,000 கோடி ஊழல் பண்ணிட்டாங்க. எல்லாம் நீங்க மாத்திரம் முடக்கலாம், நீங்க மாத்திரம் அங்க முடக்கினா உடனே போலீஸ்காரங்களை பிடி, உங்களை வெளியே வரட்டு, சஸ்பெண்ட் பண்ண எம்எல்ஏ. உனக்கு ஒரு நியாயம், உனக்கு ஒரு நியாயம்,
அங்கு நியாயம் இங்கு நியாயம், பாராளுமன்றத்தில் ஒரு நியாயம், சட்டமன்றத்தில் ஒரு நியாயமா? பெரியவங்க செஞ்சா பெருமாள் செஞ்ச மாதிரியா? நாங்கெல்லாம் செஞ்சா என்ன ஆகும்? அது மாதிரிதான் இதுவும் இருக்கிறது. அதே போலதான் இவங்க திடீர்னு பார்த்தா கருத்தெல்லாம் வந்துருச்சு. 7 பேருக்கு விடுதலைங்கிறாங்க. இந்த 7 பேர் யாரெல்லாம் ராஜீவ் காந்திக்காக கொலைக்காக போனாங்க. ராஜீவ் காந்தினால நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க, வந்திருக்க முடியுமா? சேவல் சின்னத்தில் இருந்திருந்தா ஆட்சிக்கு வந்திருக்க முடியும். ரெட்டையில இருந்தாலும் ஆட்சிக்கு வந்தீங்க. சேவல் சின்னத்தில் இருந்து பார்த்துருக்கலாம். அன்னைக்கு ராஜீவ் இருந்தாலும் கூட ஒரு 5 சீட்டு வந்திருப்பீங்க. ராஜீவ் காந்தி இறந்து நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க. அந்த ராஜீவ் இறந்தது திரும்ப ஆட்சிக்கு வர முடியாதுங்கிறதுனால இவங்க என்ன சொல்றாங்க, எம்ஜிஆரோட கரிஷ்மா என்று அவர் செஞ்ச நல்லது கெட்டது எல்லாம் சேர்ந்ததான். எம்ஜிஆரை பற்றி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. எவ்வளோ அவர் என்ன செஞ்சார், அவருடைய அதான் கரிஷ்மா. அவருடைய கரிஷ்மாவும் ராஜீவ்காந்தியும் சேர்ந்துதான் உங்களை நிச்சயமாக இந்த அளவுக்கு 7 பேர் விடுதலை பண்றீங்கிறாங்க. யாரு? ஜெயலலிதா. நான் சொல்லி 7 பேர் நீங்க விடுதலை பண்ணணும். மந்திரி சபை மீட்டிங் போட்டு நாங்கள் சட்டசபை நானும் தான் எல்லாரும் தான் இருந்தோம். எல்லாரும் தானே பேசுறோம். காங்கிரஸ் ஒன்று தவிர மீது எல்லாரும் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டோம். அன்னைக்கு நிறைவேற்றலையே, இன்னைக்கு நிறைவேற்ற. இன்னைக்கு இன்னைக்கு பாரத பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுனா போதுமா? ஆக தேர்தல் நேரத்தில் 110 விதியின் கீழ் நம்மளுக்கு 111 பட்ட நாமம், 110 கடந்த நம்பர் 111 பட்ட நாமம் தான். அது மாதிரி பட்ட நாமம் தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கு ஜெயலலிதா என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களே. ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றா உண்மை அதானே. இதுவரைக்கும் நீங்க பாருங்க உண்மை என்னன்னு. இதுவரைக்கும் இவங்க அங்க பாராளுமன்ற சபை முடங்கலாம் ஒண்ணும் இல்லையா? சட்டசபை நாங்க முடங்கணும், நாங்களும் கேள்விதான் கேட்கிறோம். அதற்கு மாத்திரம் இவங்க பதில் சொல்லாம உடனே வெளியே போ, உடனே சபையை காவலாளியை கூப்பிடு, உடனே சஸ்பெண்ட் பண்ணுங்கிறாங்க. உங்களை 37 பேர் எம்பி சஸ்பெண்ட் பண்ணினா என்ன இருக்கும்? சிந்திக்க வேண்டும் மக்களே. நீங்க இங்கதான் சிந்திக்கணும். சிந்திச்சிட்டீங்களா? அடுத்து பேசலாமா? சரி. வெள்ள நிவாரண நிதி இதுவரைக்கும் யாருக்கு வந்துச்சு? எங்கே கைத்து வந்துருச்சு? அவங்களுக்கெல்லாம் ஏன் வரல? 5000 ரூபாய் தரேன். சரி, வெள்ள நிவாரண நிதி 5000 ரூபாய் கொடுத்தா என் வீட்டுக்கு ஜவடேகர் வந்தாருன்னு இந்த ஜவடேகர் வந்ததுன்னு தான் உடனே எல்லா டிவி இருந்தாங்கள, எல்லா டிவிக்கு பேட்டி எடுத்து போட்டாங்கல்ல. என்ன ஜவடேகர் வந்தவர் என்ன சொல்லிட்டு போனார்? இந்த மாதிரி அம்மா நாங்கள் தான் 1000 கோடி கொடுத்தோம், 1000 கோடி கொடுத்ததான் இவங்க 5000 ரூபா கொடுத்தாங்க. அந்த 5000 ரூபா உங்களுக்கு வந்து சேர்ந்ததுதான். சரி, விழுப்புரம் விவசாயிகளும் கடலூர் விவசாயிகளும் 18000 ரூபா கொடுக்குறேன்னு இதுவரை கொடுத்துச்சா? சொல்லுங்க பாப்போம். கொடுத்தாங்களா? கொடுக்கல. பார்த்துங்க. இதை பத்தி யாரோட நீங்க தான் ஏன் இது இல்லைங்கிறாங்க. இதை பத்தி விவாதம் முடியாது. இன்னைக்கா நீங்க வச்சிருக்கீங்களா? ஏன் பயமா? அஜெண்டா பத்தி சொன்னா பயப்படக்கூடாது. பயப்படாம நீங்க பேசணும். எங்களை பத்தி விவாதம் மேடையில் நீங்க பேசுறீங்க அடிக்கடி. அதே மாதிரி ஜெயலலிதா பத்தி விவாதம் வைக்கணும். அதான் மக்களுக்கு நல்ல 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 எண்ணங்கள் மக்கள்கிட்ட கட்சியை பத்தி. ஆனா ஜெயலலிதாவுக்கு பயந்துகிட்டு சால்ரா அடிக்க கூடாது, மக்களை சால்ரா அடிக்க கூடாது என்பது என்னுடைய தலைமையான கருத்து. எதுக்காக சால்ரா அடிக்கணும்? அந்த அம்மாவுக்கு உங்க டிவி தெரியணுங்கிறதுக்காக அது மாத்திரம் நீங்க வரக்கூடாது மக்களை. ஏன் இதை சொல்றேன்னா, நன்றாக சிந்திக்கணும். நீங்க அம்மா இவர் என்ன சொல்லிட்டாரு? ஜவடேகர் வந்தாரு. அம்மா நாங்க கொடுத்த காசு தான். அம்மா மருந்தகம், ஆட்டா மருந்தகம், அம்மா மருந்தகம். சரி, அம்மா மருந்தகம் வச்சிருக்கீங்க, ஒத்துக்கிறேன். ஆனா 5000 நாங்கெல்லாம் கொடுத்தோம். யாரு? ஜவடேகர். அம்மா மருந்தகம், அப்பா மருந்தகம், ஆட்டா மருந்தகம். அவர் தான் சொன்னார் டிவியில. இப்படி நீங்க நாங்க கொடுத்த காசை வச்சுக்கிட்டீங்கன்னா மருந்தகம், நாங்கெல்லாம் மருந்து கொடுக்குறோம், நீங்க மருந்தகம் என்ன எதுவும் ஓப்பன் பண்ணலாமே அப்படின்னா அவ்வளோ ஒரே நேரம் தற்பொழுது ஜெயலலிதா மந்திரம் சொன்னாங்க. தற்பொழுது அவசர செய்தி பிரேக்கிங் நியூஸ் போடுறீங்கல்ல, அது மாத்திரம் ஜெயலலிதா சொன்னா மாத்திரம் 10 விட போறீங்க. உங்களெல்லாம் தூக்கி கடைசி சேனல போட்டு புள்ளியா தெரிஞ்சிருச்சுன்னா
நம்ம டிவி என்னத்துக்கு ஆகும் அப்படி இவங்களுக்கா ஒரு கற்பனை. அந்த கற்பனைக்கு போகாதீங்க, கற்பனைக்கு போகாதீங்க, கற்பனை போக பாருங்கள். அதே மாதிரிதான் பார்த்தா இவங்க வந்து பேரம் பேசுறாங்க. கூட்டணியை பத்தி விஜயகாந்துக்கு என்ன தெரியும்? உங்களோட பேராமா பேரத்தை கூட்டுறதுக்காக விவாதம் பண்ண வைக்கிறாங்க. விஜயகாந்துக்கு என்ன? ஏன் விஜயகாந்த் இல்லைன்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதா? விஜயகாந்த் இல்லாட்டி என்ன வேற தேடா விழுங்களேன், இழுத்துலாம் சொல்லுங்களேன். விஜயகாந்த் பயப்படுறாரு பேரம். என்னடா பேரம்? என் கட்சியை பத்தி, என் கட்சியில ஒன்றாவது என் கட்சியை பார்த்தீங்களா? நான் எத்தனை மணிக்கு வரல, எத்தனை மணி கூட்டம் எப்படி நினைச்சுன்னு தெரியுதா? இதற்கு மேல உங்களுக்கு எடுத்துக்காட்டு வேணுமா? என் கட்சி இன்னைக்கு வந்து காஞ்சிபுரம் மாநாட்டில் எவ்வளவு தொண்டர்கள் கூட்டினாங்க நீங்க தானே பார்த்தீங்க. அன்னைக்கு சில சொன்னாலும் விஜயகாந்துக்கு பேச தெரியல. என்ன பேசுறோம் என்றால் எது ஒன்றாலும் பேச முடியும். இப்ப சொல்லுகிறேன், விஜயகாந்துக்கு ஒன்றும் தெரியல. விஜயகாந்த் பயப்படுறாரு. விஜயகாந்த் கூட்டணி நான் பயப்படல. என் கட்சி எப்படி கொண்டு போகணும் அப்படிதான் கொண்டு போறேன். நான் என்னைக்கு நேரமா சொல்றேனோ, நான் சொல்றதா உங்களுக்கு வேற வாக்கு இல்லையா? அடுத்த சொல்லலாம் வேற வாக்கு. அடுத்த பணத்தை வாங்கிட்டு அதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாருப்பாங்க. இதெல்லாம் கட்டுக்கதை நம்பாதீர்கள் மக்களே. நான் திரும்பவும் சொல்லி பணத்துக்கு புகழுக்கு நான் ஆசைப்படல. ஏற்கனவே நான் பார்க்காத பணம் இல்லை, நான் பார்க்காத புகழும் இல்லை. முதலே சொல்லி ரெண்டாவது சொல்றேன். ஏன் நான் முதலே சொல்லல பின்னாடி சொல்லணும்? அதான் உண்மை. நான் பார்க்காத பணம் இல்லை, நான் பார்க்காத புகழ் இல்லை. இப்ப இவரு கூட சொன்னா 18வது தடவை வந்திருக்கேன். 18 தடவை வந்திருக்கேன்னா எதற்காக வந்திருக்கிறேன்? ஜெயலலிதா இது வரைக்கும் அருகநகர் தொகுதியில் என்ன பண்ணிச்சு? போச்சா? ஒரு தடவை ஜெயிச்சுட்டு ஒரு தடவை போச்சான். இப்படின்னு வாக்காள பெருமக்களே, என்ன மழை வெள்ளம் வந்திருக்கு. வண்டியை விட்டு இறங்காம இப்படி நாட்டா கட்டிட்டு போயிடுச்சான். மறந்துடாதீங்க. அப்படி நான் வந்து இப்படி இறங்கி போய்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் ஷூலாம் போட்டு ஃபுல்லாக போய்கிட்டு இருக்காரு. இதை நான் எதுலேயும் சொல்ல வாட்ஸ்அப்பில் பார்த்து என்ன இப்படி இருக்குன்னு முதல்ல வாட்ஸ்அப் கீழே படித்து பார்த்தா அது தப்பான ஒரு விஷயம். இது எதுக்காக வாட்ஸ்அப்? அவங்க சரி அவங்க வருங்க. எல்லா இடத்துலையும் திரும்பி வரல, எல்லா இடத்துலையும் லைட்டு தெரியுதுன்னா இதுதான். எந்த ஃபேஸ்புக்கில் போடுறாங்களோ எந்த வாட்ஸ்அப்பில் என்ன போடுறாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன போடுவாங்க, எதை பற்றி போடுவாங்க, எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன் இதை சொல்லுகிறேன்? இப்பவும் சொல்ற கூட்டணியை பத்தி எனக்கு தெரியாது. நான் தெளிவா தைரியமா தனியா தான் இருக்கிறேன். யாருக்கிட்டையும் நான் கூட்டணி வைக்கல. கூட்டணி கூட குழப்பாதீங்க. காசை விஜயகாந்த் வாங்கல, யாரும் வாங்கல. 2 நாளா ஏதோ ஓடு. நாங்க டிவியை பார்க்கறேன்னா டிவியில ஜெயலலிதா புராணம் தான். நான் எதுக்காக பார்க்கணும்? ஏதாவது சினிமா இப்பதான் 2 நாளா ஏதாவது ஃப்ரீ டைம் இருந்தா சினிமா பார்ப்பேன். இல்லாட்டி பார்க்க மாட்டேன். கட்சியாக உட்காந்துருப்பேன். ஏன் நான் சினிமா மறந்து 5 வருஷத்துக்கு மேல 2010 விருதுக்கு அப்புறம் நான் படம் பார்க்கல. என் பையன் படம் சகாப்தம் வந்துச்சு அவ்வளோ. அதுக்கப்புறம் வந்து தமிழன் என்று சொல்லுங்கிற ஒரு படம் 3 நாள் நடிச்சேன். 3 நாளா 7 நாள் நடிச்சேன். கிராஃபிக் பண்ணிக்கிறேன். எதை சொன்னாலும் நான் உங்களையும் பத்திரிகை நண்பர்களையும் அழைத்து நான் தனியாக செய்ய கூட்டணி நான் உங்களுக்கு தெரியாம இருக்கும் சொல்லுங்க பார்க்கணும். எல்லாரும் கூட்டிட்டு தான் நான் சொல்லுவேன். எதை சொன்னாலும் எதை செஞ்சாலும் நான் பத்திரிகை நண்பர்களையும் என் தொண்டர்களை அழைத்து நான் உண்மையை சொல்லுவேன் என்பதை உங்கள் முன்னால் அடித்து சொல்லுகிறேன். மக்களை உங்கள் முன்னால் அடித்து சொல்லுகிறேன். என் தொண்டர்கள் முன்னால் அடித்து சொல்றேன். நிச்சயமாக நான் வரமாட்டேன். இவங்க பொறுமை அத்தாக்கா நன்றி. வேகமா என்னை இருட்டி லைட்டு மத்தாது அதனால கோச்சுக்கிறாங்க. எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு போயிருக்கேன். மாற்றுத்திறனாளிகள் நீங்களும் வருத்தப்படுகிற மாற்றுத்திறனாளிகள இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் இது வரைக்கும் அடிச்ச நான் பார்த்தேன். இன்னைக்கு கூட பார்த்தேன். என்ன ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன் இறங்கி போய் பார்த்தாலும் சம்பந்தப்பட்டவங்க போய் பார்த்தா என்ன சம்பந்தப்பட்டவங்க பார்த்தா என்ன சம்பந்தப்பட்டவங்க பார்க்க மாட்டாங்க. யாரும் பார்க்கக்கூடாது. ஜெயலலிதா என்ன பண்றாங்க? சும்மா போலீஸ் அனுப்புறது. ஏன்னா இந்த மாதிரி இப்படி மாற்றுத்திறனாளிகளா உடனே போலீஸ் எடுப்பு கேட்கலாம். அடிச்சு தூக்கு தைரியமா இந்த அம்மா சொல்றது. சரி, ரோடு மறியல் பண்றாங்க யாரு? காவல்துறை.
காவல்துறை அனுப்புறது உடனே. ஏன்னா காவல்துறை கண்டா நான் காக்கி சட்டைக்கு தான் பயப்படுவேன், இல்லைன்னு சொல்லல. காக்கி சட்டை என்னன்னு பயப்படுறாங்களே அப்படின்ட்டு இவங்க காக்கி சட்டை அனுப்புறது. நம்ம காக்கி சட்டைக்கு மரியாதை கொடுக்கறதுனால என்ன காக்கி சட்டை அளவுலாம் இப்படி பேசுறது, இதை சொல்றது அதை சொல்றது, இப்படி நான் தண்ணி கொடுத்துட்றேங்க இல்லை ரோடு போடுறேன் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லணும்னா எல்லாம் ஒரு வாரத்தில் நடக்கும். போல் அடி எல்லாம் தூக்கி போடுவோம்னா எல்லாருமே சேட்டை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரி போறதுனால இவங்களுக்கு என்ன தொக்காயிடுச்சு, ஆளுங்க செய்யாமல் ஸ்ட்ரைக்கர் வேலை இப்படி ஏதாவது பண்ண போலீஸ் அனுப்புவோம். அதுக்கப்புறம் மீறி போனால் பத்திரிக்காரங்க இந்த அம்மா செஞ்ச தவறுகளை போடவே மாட்டாங்க. ஆக இந்த அம்மா காவல்துறை பத்திரிகையில் ஓபிஎஸ் இப்படி குனிஞ்சு இது போடுறாருல, இந்த இப்படி குனிஞ்சிக்கிட்டே இருக்கேன் நான் செஞ்சுக்காரன், இப்படி ரொம்ப குனிய முடியாது கொஞ்சுக்கிறாங்க குனிஞ்சு. அதே மாதிரி அவர் அந்த மந்திரியை குனியில நம்ம குனிஞ்சோன்னு எல்லாம் குனிஞ்சு பண்ணாங்க. வெக்கங்கட்ட ஆளுங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய மாற்றத்தினாலேகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வருத்தப்படுகிறாய் மக்களை, வருத்தப்படுகிறாய் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் மக்கள், நன்றி வணக்கம். நானே